இந்த பக்கம் விஜயாவுமே பணம் வாங்கிட்டு தான் சைன் போட்டு இந்த மாதிரி வந்து கேஸ வாபஸ் வாங்குனாங்க அப்படின்ற விஷயம் வீட்டுக்கே தெரிஞ்சிருது. அதனால அண்ணாமலையும் ரொம்ப கோபத்தோட, அங்க முத்துக்கு செலவான ₹5,00,000 பணத்த நீ தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா சொல்லிடுறாரு. இது கேட்ட விஜயாவுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா நம்ம கையில இருக்க 2,00,000 இப்ப காணாம போயிடுச்சு. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ரோகிணியோட ஞாபகம் வருது. பேசாம நம்ம ரோகிணியோட அப்பாவ போய் பார்க்கலாமே. அவர் ஜெயில்ல இருந்தாலும் அவரோட வீடு, சொத்து எல்லாமே அங்க ஊர்ல தானே இருக்கு. நம்ம மலேசியா போய் அவர மீட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் 5,00,000லாம் ஜுஜுபி மேட்டரு. சொல்லப்போனா இப்படி கேட்டா தூக்கி 10,00,000 கூட எடுத்து குடுத்துருவாங்க. அதனால நம்ம முதல்ல போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ரோகிணி கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு, "என்னாச்சு ரோகிணி ரொம்ப டல்லா இருக்க மாரி இருக்க. பேசாம நீ ஒரு நாள் வேணா உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரியா? உங்க ஊருக்கு வேணா போயிட்டு வாயேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு ரோகிணியுமே, "இல்ல ஆன்டி பரவால்ல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நெறைய வொர்க் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே சமாளிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் விஜயாவுமே அவங்களோட சுயநலத்துக்காக ரோகிணிய பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க டைரக்ட்டா மனோஜையுமே கூப்பிட்டு, "ஏய் மனோஜ், முதல்ல நீ என்ன பண்ற அப்படின்னா, மலேசியாக்கு ஒரு 3 டிக்கெட்ட போடு" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ரோகிணியுமே, "எதுக்காகம்மா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல வந்து மலேசியா போயிட்டு வாம்மா. ரொம்ப நாள் ஆச்சு. நீயுமே அங்க உன்னோட ஊரு, வீடு எல்லாமே பார்க்காம, இங்க வந்து ரொம்ப நாளா தங்கிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல அங்க போயி, மலேசியா எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு வா. இப்படியே நீ ஒர்க்ன்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா, உனக்கு தான் மைண்ட் பிரஷர் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் விஜயாவுமே ரொம்ப வந்து கரிசனை குடுத்து பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்குமே வந்து, இவங்க எனக்காக பேசுற மாரி தெரியலையே, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுற மாரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ரோகிணியுமே, "இல்ல ஆன்டி எனக்கு போக விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க விஜயாவுமே ஒரே பிடிவாதமா, "இங்க பாருங்க, நீங்க கண்டிப்பா போயே ஆகுறீங்க. 3 டிக்கெட்டா போடுறீங்க. நானும் உங்க கூட வரேன். அங்க போயிட்டு நம்ம ஃபுல்லா மலேசியா சுத்தி பார்த்துரலாம்" அப்படின்னு இந்த பக்கம் விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா எங்க ரோகிணியுமே இருந்துட்டு ஒரு பாயிண்ட் புடிச்சுட்டு, "இல்ல ஆன்டி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். போய் சுத்தி பார்க்கலாம் தான். பட் ஆனா அப்பா இப்ப ஊர்ல இல்லல்ல. அவங்க ஜெயில்ல தானே இருக்காங்க" அப்படின்னு சொல்றப்போ, எங்க விஜயாவுமே ரொம்ப டென்ஷனோட, "இங்க பாரு, அவங்க எங்க இருந்தாலும் சரி, ஜெயில்லயே இருந்தாலும் சரி, நான் வந்து உங்க அப்பாவ முதல்ல பார்க்கணும். சொல்லப்போனா உங்க அப்பாவ நான் இன்னும் பார்க்கவே இல்ல. ஒரு பொண்ணு இந்த மாரி கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கா. அந்த பொண்ண ஒரு டைம் கூட வந்து பார்க்காம, அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள எதுவுமே செய்யாம, அவர் பாட்டுல ஒரு பக்கம் இருக்காரு. சொல்லப்போனா இப்படிலாம் விடக்கூடாது ரோகிணி. முதல்ல நேர்ல போய் நம்ம போய் பார்க்கணும்" அப்படின்னு எங்க ரோகிணியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு, "இல்ல ஆன்டி ஆல்ரெடி எங்க மாமா வந்து பார்த்துட்டு இருக்காருல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ தான் சொன்னியே, உங்க மாமா கோவா அங்க இங்கன்னு வெளியில சுத்திட்டே இருப்பாரு. அவரெல்லாம் பார்த்து எதுவுமே நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக அவர பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லப்போனா உங்க அப்பா தான் மெயின். அவர தானே நம்ம பார்க்கணும். நம்ம எதுக்காக உங்க மாமாவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஆன்டி எங்க மாமா கிட்ட நான் அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு டைம் ஃபோன் பேசிட்டு தான் இருப்பேன். எந்த அப்டேட்டா இருந்தாலும் எனக்கு குடுத்துட்டு தான் இருப்பாரு. இப்ப கூட வந்து சொன்னீங்கன்னா அப்படின்னா வந்துருவாரு. இன்னும் 2, 3 நாள்ல வந்துருவாரு வீட்டுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இருக்கட்டும், இருக்கட்டும். உங்க மாமாலாம் ஒண்ணும் வர வேண்டாம். அவரெல்லாம் ஆல்ரெடி நாங்க பார்த்தாச்சு. நம்ம நேரா முதல்ல போயிட்டு உங்க அப்பாவ தான் பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துவுமே இருந்துகிட்டு, "என்ன பார்லர் மேடம், என்ன மலேசியா ட்ரிப்பா? ஃபன் பண்ண போறீங்களா எல்லாரும் மலேசியால போயிட்டு" அப்படின்னு கேட்கறாங்க. இத கேட்டவுடனே இங்க மனோஜுமே இருந்துகிட்டு, "டேய் எதுக்காகடா ரோகிணிய கலாய்ச்சிட்டு இருக்க? ஆமான்டா மலேசியா போறதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பாரு அடுத்த வாரம்லாம் டிக்கெட் எடுத்துட்டு நாங்க கிளம்பிருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவுடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா இது ஆளாளுக்கு இப்படி ஏத்திட்டு போறாங்களே! அங்க மலேசியால யாருமே எனக்காக இல்ல அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி இவங்க கிட்ட சொல்றது? சொன்னாலும் என் வாழ்க்கையே போயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்துக்கு கம்பெனி குடுக்குற மாரி கரெக்ட்டா ஸ்ருதியுமே வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்ன ஆன்டி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ட்ரிப்பா?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பக்கத்துல இருக்க முத்துமே இருந்துட்டு, "ஆமா ஸ்ருதி, அவங்க மலேசியா போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோனே ஸ்ருதியுமே இருந்துகிட்டு, "ரோகிணி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 2, 3 டைம் கேட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். நீங்க மலேசியால எந்த இடம்? சொல்லப்போனா நானுமே அடிக்கடி மலேசியா போயிட்டு வந்திருக்கேன். அத விட முக்கியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலேசியால தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்னா எந்த இடம் நானும் தெரிஞ்சுக்குவேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு ரோகிணியுமே வந்து அந்த அட்ரஸ் சொல்றதுக்கு ரொம்பவே தடுமாறுறாங்க. இத பார்த்த முத்துவுமே இருந்துகிட்டு, "என்ன பார்லர் மேடம் ரொம்ப திணர்றீங்க? நீங்க இப்படிலாம் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ உங்கள பார்த்தா மலேசியால இருந்த மாரியே தெரியல. என்ன சொல்றீங்க? உண்மைய சொல்லுங்க முதல்ல. நீங்க மலேசியால தான் இருந்தீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் வந்து மனோஜுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "டேய் ரோகிணிய தேவையில்லாம கலாய்க்காத. அவ மலேசியால இருந்து வந்தவ தான். எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாளா கூட இருக்க எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிட போதாடா? போடா" அப்படின்னு இந்த பக்கம் முத்துவ கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் ஸ்ருதியுமே இருந்துட்டு, "சொல்லுங்க ரோகிணி, எனக்கு தெளிவா சொல்லுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இத பார்த்துட்டு இருந்த ரோகிணியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "என்ன எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்களா? இந்த மாரி வந்து நான் மலேசியால இருந்து வந்தேங்கிறத நம்பாம, என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்த விஜயாவும், "சரி விடு ரோகிணி, இந்த மாரி அவங்க தான் தேவையில்லாம பேசுறாங்கன்னா, அவங்க கிட்ட எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? டேய் மனோஜ், நீ முதல்ல அடுத்த வாரத்துக்கு டிக்கெட் போடு மலேசியாக்கு. கண்டிப்பா ரோகிணி, நீ, நானு நம்ம 3 பேரும் சேர்ந்து மலேசியா போறோம்" அப்படின்னு இந்த பக்கம் விஜயாவே ஃபைனலா அவங்களோட முடிவ சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே ரோகிணியுமே இருந்துட்டு, "இல்ல ஆன்டி இந்த மாரி வந்து அப்பா ஜெயில்ல இருக்கிறதுனால எப்படி நம்ம வீட்டுக்கு போ முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட விஜயாவுமே, "ஏன் ரோகிணி உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? மலேசியால சொந்த வீடு இல்லாம இருக்கீங்க" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே ஒரு பெரிய கதைய சொல்ற மாரி, "இல்ல அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணதுனால, அந்த வீட்ல அவருக்கு இருக்க பிடிக்கல. அதனால அப்பப்ப இடம் மாறிட்டே இருப்பாரு. அதனால இப்ப கடைசியா எங்க இருந்தாரு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாதுல்ல" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே விஜயாவுமே இருந்துகிட்டு, "நீ எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? முதல்ல உங்க மாமா கிட்ட கேளு. அப்பா எங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயம் உங்க மாமாக்கு தெரியும்ல. அவர் கண்டிப்பா வந்து இந்த அட்ரஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர்ட்ட கேட்டு எல்லா டீட்டெயிலும் வாங்கி வச்சுக்க. நம்ம அடுத்த வாரம் கிளம்புறோம்" அப்படின்னு முடிக்கிறாங்க.
அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்துவும் ஸ்துதியும், சரி ஓகே. அடுத்த வாரம் அப்போ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு நம்ம வீட்ல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து மலேசியா ரிட்டர்ன்ஸ் மாரி தெரியல. பார்க்கறதுக்கு நல்லா நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னும் கூடிய சீக்கிரத்துல பெரிய உண்மைகள் வெளியில வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன்.